அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் எண்ணகம் சேனல். நான் உங்கள் எட்வின். ஒரு நகரத்தில் ராமன் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார். அந்த ராமனுக்கு ரொம்ப நாள் ஆசை. அது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு செல்வந்தர் ஆகணும். அப்போ இப்போ என்னவா இருக்கார் ராமன் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு கார்பெண்டர். டெய்லி வேலைக்கு போகணும், டெய்லி வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கணும், அந்த சம்பாத்தியத்தில் சாப்பிடணும். இப்படி தான் அவரோட வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அப்போ எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். எத்தனை நாளைக்கு நம்ம இப்படியே இருக்கிறது? நிறைய பணம் சேர்க்கணும், நிறைய பொருள் வாங்கணும், எல்லாரும் மாதிரி நம்ம சந்தோஷமாக இருக்கணும். அதுலேயும் வந்து பணம் பொருள் இருந்தால் தான் பெரிய சந்தோஷமே அப்படின்ற மாதிரி நமக்குள்ளேயே நிறைய இயக்கங்கள் இருக்குது. அதே இயக்கம் அந்த நடுத்தர குடும்பத்தை சார்ந்த அந்த நண்பர்களுக்கும் இருந்துச்சு, ராமன்றவருக்கும். அப்போ அவருக்கு என்ன அப்படின்னா, படிப்படியாக அவர் வந்து செல்வந்தன் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படலை. ஒரே நாளில் செல்வந்தன் ஆகணும், நிம்மதியாக வாழணும், நல்ல சாப்பாடு சாப்பிடணும், நல்ல நகைங்களை போட்டுக்கணும், வசதியான அந்த ஆபரணங்களை அணியணும், அதே மாதிரி ஆடம்பரமான உடைகளை அணியணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஆசை அவருக்கு. அப்போ அந்த ஆசையெல்லாம் கடவுள்கிட்ட தினந்தோறும் சொல்லிகிட்டே வராரு. கடவுள் வந்து அதில் இருக்கிற ரிஸ்க் என்னன்னு தெரிஞ்சு, வேணாம் நீ இப்படியே இரு அப்படின்றதுக்காக அமைதியாகவே இருக்கார். ஆனாலும் இவர் வந்து இந்த ராமன் அப்படின்றவர் விடுறதா இல்லை. அதனால என்ன பண்ணுறாரு, டெய்லியும் இதையே தான் சாமிக்கிட்ட சொல்கிறாரு. சாமி கேட்டு கேட்டு வெறுத்தே போயிட்டார். வேறு வழி இல்லை, நீ பட்டு தான் திருந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் சாமி கீழே இறங்கி வந்து, உனக்கு என்னதான் அப்படின்னோடனே, நான் ஆடம்பர வாழ்க்கை வாழ வேண்டும், எனக்கு வந்து வசதியாக வாழணும், எனக்கு நல்ல ஆடம்பரமான ட்ரெஸ் வேணும், அதே மாதிரி பொன் பொருள் வேறு என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வேணும், எனக்கு துன்பமே வரக்கூடாது, இன்பம் மட்டுமே இருக்கணும், அதே மாதிரி ஆடம்பர உடை அணியணும், இந்த மாதிரி என்னென்னலாம் ஆடம்பரமாக இருக்கோ அது எல்லாமே எனக்கு வேணும், அப்படி ஒரு வாழ்க்கை நான் வாழணும் அப்படின்னோடனே, சரி ரைட்டு உனக்கு அந்த வரத்தை தரேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அன்னையிலேருந்து ஒரு பிரம்மாண்டமான பெரிய ஆடம்பர வீடு. அந்த வீட்டுக்குள்ளார எங்கே திரும்பி பார்த்தாலும் பொண்ணு பொருள் நகை எல்லாமே. அதே மாதிரி உணவு வகைகளில் ராஜ உணவு தான். என்ன வேணும் அப்படின்னாலும் அவரை சாப்பிட்டுக்கலாம். அவர் வந்து இதை ரொம்ப விரும்புகிறாரு. அப்போ வந்த புதுசு இல்லையா, அதனால ரொம்பவே விரும்புகிறாரு. தினந்தோறும் வந்து அதே உணவுகள், அதே ஆடம்பர வாழ்க்கை, அதே ஆடம்பர உடை இப்படின்னு சொல்லிட்டு ஆடம்பரத்தாலேயே அவரோட வாழ்க்கை அலங்கரிக்கப்படுது. அப்படி அலங்கரிக்கப்பட்டாலும் அவருக்கு வந்து படிப்படியாக அந்த ஆடம்பரத்தின் மீது உள்ள அந்த மோகம் குறையுது. முதல்ல என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அது தினந்தோறும் ரொம்ப ஆசையாக விரும்பி அணிகிற அந்த செயின், நல்ல பெரிய செயின், அந்த செயின் வந்து கழட்டி வச்சிடுறாரு. ஏன் அப்படின்னா, அது அவருக்கு தினந்தோறும் அதை போட்டு 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 போர் அடிச்சு போச்சு. இப்போ நமக்கு கூட ஏதாவது ஒன்று சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, ஒரு நாளைக்கு சாப்பிட தோணுச்சுன்னா, அதை சாப்பிட ரொம்ப ஆசையாக இருக்கும். அதையே தினந்தோறும் சாப்பிடணும் அப்படின்னா, அது வெறுப்பாக போயிடும். அந்த மாதிரி தான் அவருக்கும். முதல்ல அந்த நகை அதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் அவ்வளோ ஆசைப்பட்டு போட்டாலும், அது ஒரு 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 ஸ்டேஜில் அவருக்கு அது வெறுத்து போகுது. அதை கழட்டி வச்சிடுறாரு. அப்புறம் ஆடம்பரமான உடை. வீட்டுக்குள்ளேயே எதுக்கு இந்த மாதிரி வெட்டியாக போட்டுக்குன்னு தெரியணும், இந்த ட்ரெஸ்ஸு நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து ஆடம்பர ட்ரெஸ் எல்லாம் கலைஞ்சிடுறாரு. அதே மாதிரி வேறு என்னென்னலாம் ஆடம்பரமாக அவர் செஞ்சாரோ அது எல்லாமே அடுத்து 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 அவருக்கு வெறுத்து போகுது. ஏன் அப்படின்னா, அவர் கார்பெண்டராக இருந்து வசதியான வாழ்க்கையை நோக்கி உயர பார்த்தார். இந்த உயர போனால் என்ன நடக்கும்ன்றது அவருக்கு தெரியணும் இல்லையா, அதனால் அவர் அதை நேராகவே அனுபவிக்கிறாரு. அதனால் அவர் என்னென்னலாம் ஆடம்பரமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டாரோ எல்லாத்தையும் கலைஞ்சிட்டார். ஒரு ஸ்டேஜில் அவரோட வாழ்க்கையே போர் அடிக்குது. ரிப்பீட்டடாக அதே தான் நடக்குது. சரியா, ஆடம்பரம் 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 ஆடம்பரம். அதனால் அவருக்கு போர் அடிச்சு போச்சு. வேறு வழியே இல்லாமல் ஒரு நாள் கடவுளை திரும்பியும் வேண்டுறாரு. எப்பா, எனக்கு இந்த ஆடம்பரமே வேணாம் சாமி, எனக்கு நிம்மதியாக இருக்கவே முடியல. எவன் வந்து இது எல்லாத்தையும் தூக்கின்னு போயிடுவானோ, எவன் வந்து என்னை கொன்று போட்டுருவானோ, எவனால என்னோடய வாழ்க்கை வேறு மாதிரி மாறிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு தினந்தோறும் இப்போ எனக்கு பயம் வந்துருச்சு. அதனால் தயவு செஞ்சு எனக்கு இந்த வேலை இந்த இந்த வசதியான வாழ்க்கையே வேணாம். தினந்தோறும் நான் செய்கிற அந்த கார்பெண்டர் வேலையே செஞ்சேன்னா, தினந்தோறும் கிடைக்கிற அந்த காசை வச்சு நான் நல்லா சாப்பிட்டேன். கொஞ்சமாக சாப்பிட்டாலும் சந்தோஷமாக இருந்தேன். எனக்கு வந்து அந்த வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி கொஞ்சம் சேர்க்கணுன்ற அந்த ஆர்வமும் இருந்துச்சு. அது எல்லாமே நான் முன்னாடி வாழ்ந்த அந்த வாழ்க்கையில் எனக்கு இருந்துச்சு. ஆனால் இந்த வாழ்க்கையில் எந்த விதமான மேடு பள்ளமுமே இல்லாமல் இருக்கு ராஜா. எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல. அந்த வாழ்க்கை தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது கார்பெண்டராக வாழ்ந்தேன் பார்த்தியா,
தினந்தோறும் ரூ. 200 சம்பாதிப்பேன். அந்த ரூ. 200ல ரூ. 10 சமைக்கிறதுக்கு, ரூ. 10 சேமிக்கிறதுக்கு, ரூ. 10 வந்து வீட்டுக்கு, ரூ. 10 அப்படின்னு சொல்லி எதுக்கோ நான் எடுத்து வச்சு வாழ்ந்தேன் பார்த்தியா? அந்த வாழ்க்கையில நிறைய சுவாரஸ்யம் இருந்துச்சு. தினந்தோறும் நம்ம ஒண்ணு நோக்கி ஓடணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணமும் இருந்துச்சு. தினந்தோறும் கவலை வந்தாலும் அந்த கவலையில நான் சந்தோஷமா வாழணுன்ற ஒரு உந்துதல் இருந்துச்சு. இந்த வாழ்க்கையில எதுவுமே இல்ல. என்னதான் காசு பணம் இருந்தாலும், மனுஷன் நிம்மதியா இல்லாம, சந்தோஷமா இல்லாம வாழ்ற இந்த வாழ்க்கையே வேணாம்டா சாமின்னு சொல்லி கடவுள்கிட்ட கும்பிடு போட்டு கேட்டாரு. அப்போ கடவுள் சொன்னாரு, இனிமேலாவது நீ வாழ்ற வாழ்க்கை தான் ரொம்ப உயர்ந்த வாழ்க்கை. இது வந்து அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை முடிக்கிறார். தேங்க் யூ.